ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா CE 3602 ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் 2 இந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து ஏப்ரல் மே 2024 கேட்ட கொஸ்டின் பேப்பர் இதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யூனிட் 1ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கெட்ச் தி மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் அ பாயிண்ட் லோட் W when it rolls on a simply supported beam of span L. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் செகண்ட் கொஸ்டின் வந்து differentiate between bending moment diagram and influence line diagram for a bending moment. இந்த மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் முல்லர் பிரஷ் லாஸ் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் தி 3 hinge arch and 2 hinge arch ரெண்டு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அண்டர் வாட் கண்டிஷன்ஸ் வில் தி பெண்டிங் மவுண்ட் இன் அன் ஆர்ச் பி 0 த்ரூ அவுட்னு கேட்டிருக்காங்க, இது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வாட் ஆர் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டிஃபனிங் கர்டர்ஸ் இன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. இது பேஸ் பண்ணி என்னெல்லாம் டாபிக் இப்போ ஸ்டிஃபனிங் கர்டர்ஸ் கேட்டிருக்காங்களா, ஸோ ஸ்டிஃபனிங் கர்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கர்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம எது கேட்டாலும் எழுதிடலாம், சரியா? அது லாஸ்ட் 5th யூனிட்டில் வந்து ஸ்டேட் தி அசம்ஷன்ஸ் மேட் இன் போர்ட்டல் ஃப்ரேம் மெத்தட், அந்த அசம்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அது கம்பேர் கேன்டிலிவர் மெத்தட் அண்ட் போர்ட்டல் மெத்தட் ஆஃப் லேட்ரல் லோட் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்ட் ஏ கொஷின்ஸ். அடுத்து பார்ட் பியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 11A பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் லோட்ஸ் 5 kN, 10, 20, 30 and 15 kN crosses from left to right on a simply supported girder of span 25 meter with 5 kN leading. The spacing between successive loads is 2 meter. Estimate the maximum bending moment under 20 kN load and maximum bending moment at a distance of 10 meter from the left support and maximum shear force in the girder. ஓகேங்களா? இந்த பேஸ் பண்ணி சம் பார்த்துங்க. அடுத்து 11B பார்த்தீங்கன்னா ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மவுண்ட். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தேன் இல்லையா? ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நமக்கு வந்துடும் இந்த பேஸ் பண்ணி, சரியா? ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மவுண்ட் டயக்ராம் at section 4 meter from left end of a simply supported beam having 60 meter span. Use the influence line diagram to calculate the maximum shear force and maximum bending moment at this section due to a uniformly distributed load 6 meter long with 6 kN intensity when it rolls from left end to right end. Also calculate the absolute maximum bending moment and its position கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம சம் பார்த்துக்கோங்க. இதுவும் ஈஸியான சம் தான். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இது வந்து 11A and 11B. ஸோ 12th கொஷின் பார்த்தீங்கன்னா a 2 span continuous beam. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் பீம் பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? கண்டினியூஸ் பீம் கேட்டிருக்காங்க. a 2 span continuous beam ABC with span AB equal to BC is equal to 4 meter. Determine and construct the influence line diagram for a shear force at a point 3 meter from the support A. Compute the ordinates at 1 meter intervals. ஓகேங்களா? இந்த மாடலில் சம் பார்த்துக்கங்க. இதான் நமக்கு சிம்பிளி சப்ளி கொடுத்துட்டாங்க, பார்த்துங்க. அடுத்து 12B பார்த்தீங்கன்னா யூஸிங் முல்லர் பிரஷ் லாஸ் பிரின்சிபல் ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் தி ரியாக்ஷன் அட் B ஃபார் அ ப்ராப்பர் கேன்டிலிவர் கேட்டிருக்காங்க. ஒரு கண்டினியூஸ் கேட்டிருக்காங்க, ஒரு ப்ராப்பர் கேன்டிலிவர் பீம் கேட்டிருக்காங்க. AB அவர் ஸ்பேன் 20 மீட்டர். கம்ப்யூட் தி ஆர்டினேட்ஸ் அட் இன்டர்வல் 2.5 மீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் சம்லாம் பார்த்துக்கங்க, சரியா? அடுத்து தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ச்சஸ். ஸோ ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா 13 வந்து 3 hinge parabolic arch கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? a 3 hinge parabolic arch of span 30 meter and central rise 5 meter carries a uniform distributed load of 5 kN per meter over the left half of the span. Calculate normal thrust, radial shear at 12 meter from the left support. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சம் பார்த்துக்கங்க. நார்மல் த்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுற மாதிரி, ரேடியல் ஷியர் ஃபைன் பண்ணுற மாதிரிலாம் சம் பார்த்துக்கங்க. The position magnitude of the maximum positive and negative bending moment anywhere on the arch and draw the bending moment diagram. ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. 13B பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் தி எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆன் 3 hinge arches. ஸோ இந்த டெம்பரேச்சர், இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இருக்கிற எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அது கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து 6 மார்க்கு. 13A பார்த்தீங்கன்னா இது 6 மார்க்கு, இது 7 மார்க்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், இது வந்து மொத்தம் 5 மார்க் தான் இந்த தியரி கொஷின். ஸோ அந்த மாதிரி நம்ம சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதனால் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த 13Bயில் வந்து இன்னொரு சப்டிவிஷன் வந்து 2 hinge parabolic arch கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 13A பார்த்தீங்கன்னா 3 hinge parabolic arch, இல்லை வந்து 2 hinge parabolic arch கேட்டிருக்காங்க. ஓகேவா? டெரைவ் an expression ஃபார் தி ஹாரிசான்டல் த்ரஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி சொல்லுறது, அந்த எக்ஸ்பிரஷனும் பார்த்துக்கங்க. இது 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 hinge stiffened girder of a suspension bridge. ஓகேங்களா? stiffened girder of a suspension bridge of span 120 meter is subject to 2-point load of 90 kN magnitude, each placed at 30 meter and 50 meter respectively from the left support. Supports are at the same level.
Determine the bending moment and shear force at a section 30 meter from the each end of the girder. Also determine the maximum tension in the cable which has a central dip of 12 meter. அடுத்து 14b பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ப்ரொசீஜர் இன்வால்வ் இன் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் ஃபார் அனலைசிஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸஸ். இந்த ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்து 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா அனலைஸ் தி சப்ஸ்டியூட் ஃப்ரேம் ஹேவிங் 3 பேஸ் ஏபி பிசி அண்ட் சிடி ஃபார் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் அட் மிட் ஸ்பேன் ஆஃப் ஏபி யூஸிங் தி ஃபாலோயிங் டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் நல்லா பார்த்து, இந்த பேஸ் பண்ணி சம் பார்த்துக்கங்க. இந்த சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தட் சொன்னோம் இல்லையா, அது பார்த்துக்கங்க. அடுத்து 15bயில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், 3 மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த தியரி பாட்டும் பார்த்துங்க. அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மொமெண்ட் அண்ட் ஷியர் இன் வேரியஸ் மெம்பர்ஸ் அது டாப் மோஸ்ட் ஸ்டோரி ஆஃப் 3-வே ஃப்ரேம் யூஸிங் கேன்டிலிவர் மெத்தட். ஓகேவா? இதை இந்த ஸ்டெப்ஸை பார்த்துக்கங்க. ஸோ இதான் வந்து அடுத்து பார்ட் சி. ஸோ பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா அது 3 ஹிஞ்சு சிமெட்ரிக்கல் சர்க்குலர் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து அங்கே வந்து பேரபோலிக்கில் கேட்டாங்க, பார்ட் சியில் சர்க்குலர் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ரெண்டுமே பார்க்கணும். ஓகேவா? அதுதான் நார்மல் த்ரெஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. பொசிஷன், மேக்னிடியூட், மேக்ஸிமம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. ஓகேவா? பார்ட் சி. அடுத்து 16bயில் பார்த்தீங்கன்னா யூஸிங் முல்லர் ப்ளஸ் லாஸ் பிரின்சிபல் ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ், இது வந்து செகண்ட் யூனிட். ஓகேவா? ஸோ செகண்ட் யூனிட் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிட்டர்மின் தி மேக்ஸிமம் ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் இந்த பீம் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ். ஸோ பார்த்துங்க, இந்த சம் மாடல் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஏப்ரல் மே 2024 கேட்ட கொஷின் பேப்பர்.